வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த விளக்கப்பதிவு சும்மா ஒரு சாதாரண கதை கிடையாதுங்க. இது பக்தியோட உச்சகட்டம், உணர்வுகளோட எல்லைய தொடுற ஒரு ஆழமான பதிவு. காளஹஸ்தி காடுகளுக்குள்ள 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கும் நம்ம மனசை எப்படி உழுக்குதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? உள்ளே போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. உண்மையான பக்திக்கு, அதாவது இறைவனை அடையறதுக்கு கடுமையான ஆகம விதிகளும் பூஜை புனஸ்காரங்களும் அவசியமா, இல்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு தூய்மையான மனசு மட்டும் போதுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விக்கான விடையத்தான் நாம இப்போ தேட போறோம். தின்னனின் விசித்திரமான பக்தி. காளஹஸ்தி மலைக்காடுகள்ல வாழ்ந்து வந்த தின்னன் அப்படிங்கிற ஒரு வேடுவனை பத்தி நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் காட்டுல வேட்டையாட போகும்போது மலையின் மேல ஒரு சிவலிங்கத்தை பாக்குறாரு. அந்த லிங்க பார்த்த மாத்திரத்திலேயே அவர் வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறிடுது. இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தின்னனுக்கு முறையான பூஜைகள் பத்தியோ மந்திரங்கள் பத்தியோ சுத்தமா எதுவுமே தெரியாது. அவர் ஒரு வேடன், அவ்வளோதான். ஆனாலும் அந்த சிவலிங்கத்தை கண்டவுடனே அவருக்குள்ள ஒரு எல்லையற்ற பக்தி பொங்கி எழுந்துச்சு. எந்த முன்னனுபவமும் இல்லாம அவரோட தூய அன்பு மட்டுமே அவரை வழி நடத்துச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கல்ல? சரி, அவர் என்ன செஞ்சாருன்னு பாருங்க. தின்னனோட இந்த விசித்திரமான பூஜா முறையை கொஞ்சம் கவனிங்க. முதல்ல ஆற்று நீரே தன் வாயிலேயே நிரப்பிச் சுமந்து வந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் பண்றாரு. ரெண்டாவது, தான் தலையில சூடியிருந்த காட்டுப்பூக்களை கொண்டு இறைவனுக்கு அர்ச்சனை செய்றாரு. மூணாவது படிதான் இதுல ரொம்பவே வித்தியாசமானது. தான் வேட்டையாடிய பன்றி இறைச்சிய முதல்ல தானே சுவைத்து பார்த்து எது நல்ல ருசியா இருக்கோ அதை மட்டும் இறைவனுக்கு படைக்கிறார். தன் எச்சில் பட்டாலும் பரவாயில்ல, இறைவனுக்கு பெஸ்டா போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு அறியாமை கலந்த ஆனா ரொம்பவே தூய்மையான அன்பு அது. ஆகம விதிகளும் இறைவனின் திருவிளையாடலும். காட்டுல இப்படி ஒரு விசித்திரமான பூஜை நடக்கும்போது பாரம்பரிய கோயிலின் நிலைமை என்ன ஆச்சு? அங்கதான் சிவகோசரியார் அப்படிங்கிற பிராமணரை நாம சந்திக்க போறோம். இப்போ ரெண்டு முற்றிலும் மாறுபட்ட பக்தி நிலைகளை நம்ம பார்க்க முடியுது. ஒரு பக்கம் சிவகோசரியார். இவரு ஆகம விதிப்படி ரொம்ப தூய்மையா தினமும் எந்த மரபும் மாறாம பூஜை செய்யறவரு. அவர் தினமும் காலையில வந்து பார்க்கும்போது லிங்கத்தை சுத்தி இறைச்சி துண்டுகளும் எலும்புகளும் கிடக்கிறத பார்த்து ரொம்பவே துடிச்சு போறாரு. யார் இந்த அசிங்கத்தை செய்யறது அப்படின்னு இறைவன்கிட்டயே அழுது புலம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தின்னன், எந்த விதியும் தெரியாத ஆனா முழுமையான ஆழமான அன்பு கொண்ட ஒரு வேடன். இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த முரண்பாடு தான் இந்த கதையோட மையப்புள்ளியே. சிவகோசரியாரோட கண்ணீருக்கு சிவபெருமான் அவர் கனவுல தோன்றி ஒரு பதில் சொல்றாரு. அவன் சேரத அசுத்தமா நினைக்காட, அவனோட அன்பு ரொம்பவே தூய்மையானது. அத நாளைக்கு நீயே மறைஞ்சிருந்து பாரு அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? இறைவன் வெளிவேஷங்களை விட நம்ம உள்ளன்பை தான் மதிக்கிறாருன்னு தம் பக்தனுக்கு உணர்த்த இறைவன் முடிவு பண்ணிட்டாரு. ஆமாங்க, ஒரு மாபெரும் பக்தி பரீட்சைக்கு களம் தயாராயிடுச்சு. இரத்த கண்ணீரும் உச்சக்கட்ட தியாகமும். மறுநாள் விடியுது. சிவகோசரியார் கோயில்ல ஒரு தூணின் பின்னால் மறைஞ்சிக்கிறாரு. தின்னன் வழக்கம் போல ஓடி வந்து இறைவனுக்கு உணவை படைக்கிறார். ஆனா இன்னைக்கு நிலைமை முற்றிலுமா வேற. கதையோட உச்சக்கட்டமான ஒரு பெரும் சோதனை இப்போ தொடங்க போகுது. தின்னனோட பக்திய உலகத்துக்கு உணர்த்த சிவபெருமான் தன் திருவிளையாடல தொடங்குறாரு. திடீர்னு பார்த்தா சிவலிங்கத்தோட ஒரு கண்ணுலேருந்து ரத்தம் வடிய தொடங்குது. இத பார்த்தோன்னே தின்னன் பதறி போயிடுறாரு. தன் உசுருக்கு நிகரான இறைவனுக்கு ரத்தம் வருதேன்னு துடிக்கிறாரு. உடனே ஓடிப்போய் காட்டுலேருந்து மூலிகைகளை கொண்டு வந்து தடவி பார்க்கறாரு. ஆனா என்ன செஞ்சோம், ரத்தம் நிக்கவே இல்ல. அந்த ஒரு பதற்றமான சூழ்நிலையில தின்னனுக்கு ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருது. கண்ணுக்கு கண். அதாவது கண்ணுல வர்ற பிரச்சனைக்கு கண்ணை கொண்டேதான் தீர்வு காணணும் அப்படிங்கிற ஒரு மிக தீவிரமான முடிவுக்கு அவர் வர்றாரு. கொஞ்சம் கூட யோசிக்கலங்க அவரு. சற்றும் தாமதிக்காம தின்னன் தன் கூர்மையான அம்பால தன் சொந்த கண்ணையே தோண்டி எடுத்து சிவலிங்கத்தோட இரத்தப் பெருக்கெடுக்கும் கண்ணில் அப்புகிறார். என்ன ஒரு ஆச்சரியம்! ரத்தம் உடனே நின்றுடுச்சு. தின்னன் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாரு. ஆனா அந்த சந்தோஷம் சில நிமிஷங்கள் கூட நீடிக்கல. அடுத்த கணமே சிவலிங்கத்தோட மறுக்கண்ணிலிருந்தும் ரத்தம் வடிய தொடங்குது. இங்கதாங்க நாம அவருடைய சுயநலமற்ற சிந்தனைய கவனிக்கணும். மறுபடியும் ரத்தம் வடிவதை பார்த்த தின்னன் அடுத்த செகண்ட் தன் 2வது கண்ணையும் தோண்டி எடுக்க துணியறாரு. ஆனா அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. 2 கண்ணும் போடிச்சுன்னா நம்ம முற்றிலுமா குருடராகிடுவோமே. அப்புறம் லிங்கத்துல கண் இருக்கிற இடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்காக தன் ஒரு காலை தூக்கி சிவலிங்கத்தோட இரத்தம் வடியும் கண்ணின் மேல அடையாளமா வச்சுக்கிறாரு. இப்போ தன் அம்பால இன்னொரு கண்ணையும் தோண்ட கைய ஓங்குறாரு. நினைச்சு பார்க்கவே உடம்பு சிலிர்க்குதுல்ல? நிபந்தனையற்ற அன்பே உண்மையான பக்தி. கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோங்க. ஒரு சாதாரண மனிதனால எப்படிங்க இவ்ளோ பெரிய தியாகத்தை செய்ய முடியும்? இந்த எல்லையற்ற சுயநலமே இல்லாத பக்திய கண்டு சிவபெருமானே நெகிழ்ந்து போயிடுறாரு. தின்னனோட இந்த தூய்மையான அன்பின் உச்சம் அடுத்த கணத்துல ஒரு மாபெரும் இறை தரிசனமா மாறுது.
கண்ண தோண்ட முயன்ற திண்ணனோட கைய நேரில் பிரசன்னமான சிவபெருமான் தடுத்து நிறுத்துறாரு. நில்லு கண்ணப்பா, நில்லு கண்ணப்பா, நில்லு கண்ணப்பா அப்படின்னு 3 முறை ரொம்பவே அன்போடும் பரிவோடும் அவர் அழைக்கிறாரு. மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த சிவகோசரியாருக்கு உண்மையான பக்தினா என்னன்னு அப்பதாங்க முழுசா புரியுது. இறைவன் அவருக்கு மீண்டும் பார்வையை வழங்கி தன் அருகிலே வச்சுக்கிட்டாரு. தன் சொந்த கண்ணையே இறைவனுக்கு அப்பியதால வேடன் திண்ணன் அன்று இருந்து கண்ணப்பர் அப்படின்னு மரியாதையா அழைக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாம சைவ சமயம் போற்றும் 63 நாயன்மார்கள்ல ஒருவராகவும் அவர் உயர்ந்தார். எந்த ஆகமமும் தெரியாத ஒரு வேடன் தன் எல்லையற்ற அன்பால மட்டுமே நாயன்மார்கள்ல ஒருவரா மாறின அற்புதம் இதுதான். இந்த முழு விளக்க பதிவுல நாம பார்த்த விஷயத்தோட மையக் கருத்து இதுதாங்க. இறைவன் எதிர்பார்க்கிறது ஆடம்பரமான பூஜைகளையோ விலையுயர்ந்த பொருட்களையோ இல்ல கடுமையான விதிமுறைகளையோ கிடையாது. அவர் எதிர்பார்க்கிறது நம்ம மனசுல இருக்கிற தூய்மையான நிபந்தனையற்ற அன்பை மட்டுமே. வெளிப்படையான சடங்குகளை விட உள்மனதின் தூய்மையே இறைவனுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத கண்ணப்பரோட வரலாறு நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வச்சு இந்த பதிவை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். நம்ம அன்றாட வாழ்க்கையில பல விஷயங்கள்ல வெளிப்படையான ஆடம்பரத்துக்கும் மத்தவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாம அதிக முக்கியத்துவம் கொடுக்கறோமா? அந்த செயல்களோட பின்னாடி இருக்க வேண்டிய உண்மையான நோக்கத்தையும் அன்பையும் நாம மறந்துடுறோமா? இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரலாம். உங்களோட இந்த அற்புதமான தகவல்களை பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விளக்க பதிவுல சந்திப்போம். நன்றி.